ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் அயல் நாடுகளுக்கு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் கடல் வழியில் படகு மூலயமா கொண்டு போய் விற்பனை பண்ணுறது தான் அவரோட பிரதான தொழிலே. அந்த மாதிரி தான் ஒரு தடவை விற்பனை பண்ணுறதுக்காக கிளம்புறப்ப அவரோட மகன் இருந்துக்கிட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். இப்போ அதுக்கு அவரோட மனைவி இருந்துக்கிட்டு, நீங்கள் நம்மளோட பையனையும் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு அப்புறம் இவன் தானே வியாபாரம் பண்ண போகிறான், அதனால் இவனுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும், அதனால் நீங்கள் இவனையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் மசாலா பொருட்களை ஏற்றிக்கிட்டு படகுல கடலில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் தூரத்தில் அந்த படகு ஒரு தீவை நோக்கி நகர்ந்து அந்த தீவுகளை கரை ஒதுங்குது. அந்த மாதிரி கரை ஒதுங்கின உடனே அவங்க 2 பேருமே இன்றைக்கி இந்த தீவில் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம மறுநாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த தீவுக்குள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே ஒரு சில மாணவர்கள் பறவைகள் மாதிரியே சத்தம் போடுறதையும், அதுக்கு பதிலுக்கு பறவைகள் அதே மாதிரி சத்தம் போடுறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கே உள்ள ஒரு குருகிட்ட போயிட்டு, குருவே இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த குரு இருந்துக்கிட்டு, இவங்க பறவைகள் கூட பேசுகிறாங்க, அந்த பறவைகள் சாஸ்திரத்தை இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொன்னார். இப்போ இவருக்கு இவரோட மகனையும் இதை கற்றுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆர்வம் வந்துருச்சு. உடனே அந்த குருகிட்ட குருவே என்னோடய பையனையும் நீங்கள் சேர்த்துக்கங்க, அவனுக்கும் பறவைகள் சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுங்க, நான் நான் அயல் நாட்டுக்கு வியாபாரத்துக்காக போகிறேன், நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு என்னோடய மகனை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அந்த குரு இருந்துக்கிட்டு, நீங்கள் தாராளமாக விட்டுட்டு போங்க, நான் பறவைகள் சாஸ்திரத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருவும் சொல்லிட்டார். இப்போ அந்த வியாபாரி இருந்துக்கிட்டு அவரோட மகனை அங்கேயே விட்டுட்டு வியாபாரத்துக்காக அயல் நாட்டுக்கு கிளம்பிட்டார். இப்போ இவர் அயல் நாட்டில் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றப்ப மறுபடியும் அந்த தீவுக்கு வர்ற வழி தெரியல. அவரால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் மறுபடியும் அந்த தீவை அடைய முடியல. இப்போ வேறு வழி இல்லை, நேராக ஊருக்கு தான் போயாகணும். இப்போ நம்மளோட மனைவி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? நம்ம தீவுலேயே மகனை தொலைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பா? அதனால் இந்த உண்மையை மறைச்சி நம்ம வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நேராக வீட்டுக்கு போகிறாரு. இப்போ அவரோட மனைவி இருந்துக்கிட்டு, நீங்கள் மட்டும் வர்றீங்க, எங்கே நம்மளோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு மகனை தேட ஆரம்பித்தா. இப்போ அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு அப்படியே தயங்கிக்கிட்டு, இந்த மாதிரி நாங்கள் கடலில் பயணம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கப்ப பெரிய காற்று அடித்து நம்மளோட மகன் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டான், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மை மாதிரியே சொன்னார். இப்போ இதை கேட்ட உடனே இவளுக்கு அதிர்ச்சி தாங்கலை, ரொம்ப கதறி அழுதா. நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் அனுப்பாமலே இருந்திருப்பேன், நம்மளோட மகனை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதா. இப்போ இந்த வியாபாரி இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதேதோ சமாதானம் சொல்லி அவளை சமாதானப்படுத்தினார். 10 வருடம் இதே மாதிரியே கடந்து போச்சு. இப்போ மறுபடியும் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். அதுக்கு அந்த மனைவி இருந்துக்கிட்டு, நீங்கள் போக வேண்டாம், ஏற்கனவே ஒரு தடவை போய் தான் நம்மளோட மகனை நான் இழந்துட்டேன், இப்போ நீங்களும் போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் என்ன பண்ண முடியும், அதனால் இங்கே இருக்க வேலைகளே நம்ம பார்த்துக்கலாம், நம்ம அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி இருந்துக்கிட்டு, இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை நான் சம்பாதிச்சுட்டு வர்றேன், இதுக்கப்புறம் நான் போகலை, இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிவிட்டு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் படகுல ஏற்றிக்கிட்டு மறுபடியும் கிளம்பி போனார். இந்த தடவை எப்படியாவது நம்மளோட மகனை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வர்றப்ப ஒரு வழியாக அந்த தீவை அடைஞ்சிட்டார். நேராக இப்போ அந்த குருகிட்ட போயிட்டு, குருவே நான் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோடய மகனை உங்கள்கிட்ட பறவைகள் சாஸ்திரம் கற்றுக்க சொல்லி
இங்கே விட்டுட்டு போனேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு திரும்ப வரப்போ வழி தவறிட்டேன். என்னால் சரியான இடத்துக்கு வந்து வர முடியல. அதனால் திரும்பவும் ஊருக்கு போயிட்டேன். இப்போ தான் வந்துட்டு இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். என்னோடய மகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அந்த குரு இருந்துக்கிட்டு ஒரு இளைஞனை கை காட்டி, அங்கே வந்து சில மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் வந்து உன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினார். இப்போ அவன் வந்து அவனை கூப்பிட்ட உடனே, இவர் தான் அவங்க அப்பா, இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணுறப்ப உன்னை இங்கே விட்டுட்டு போனார், இப்போ திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அவங்க அப்பாவை பார்த்துட்டு இவன் வந்துட்டு கட்டி தழுவி அன்பை வெளிப்படுத்தினான். இப்போ இந்த வியாபாரி இருந்துக்கிட்டு அந்த குருவை வணங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு படகுல அவங்களோட ஊருக்கு பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பயணம் பண்ணி போயிட்டுருக்கப்ப அந்த படகுல 2 பறவைகள் வந்து உட்காந்து சத்தம் போட்டது. இப்போ இந்த வியாபாரி இருந்துக்கிட்டு இதுதான் என்னோடய மகன், இவனுக்கு பறவைகள் சாஸ்திரமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னும் ஒரு 2 பேர்த்துக்கு அறிமுகப்படுத்தினார். இப்போ அவங்க இருந்துக்கிட்டு உனக்கு தான் பறவைகள் சாஸ்திரம் தெரியுமே, இந்த பறவைகள் வந்து என்ன சொல்லுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவன்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு இவன் வந்து மௌனமாகவே இருந்தான். இப்போ இதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, இவனுக்கு பறவைகள் சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. இப்போ இந்த வியாபாரிக்கு பயங்கர கோபம். அவரோட மகனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ வந்துட்டு அமைதியாக இருக்க, இந்த பறவைகள் சாஸ்திரம் வந்து உனக்கு தெரியும் தானே, இந்த பறவைகள் என்ன சொல்லுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு இந்த பறவைகள் வந்துட்டு சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு இவர் இருந்துக்கிட்டு நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு இந்த பறவைகள் வந்துட்டு நான் வந்து ஒரு நாட்டோட அரசனாவேன், எனக்கு கீழே வந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் வந்து என்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ இதை கேட்ட உடனே அந்த வியாபாரி வந்துட்டு என்னது நீ அரசனாவ, உனக்கு கீழே வந்து நான் வேலை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியில் இந்த இளைஞனை வந்துட்டு அடைச்சி அந்த கடலில் வந்து தள்ளிட்டார். இப்போ அந்த பெட்டி வந்து நேராக வந்து ஒரு மீனவ கிராமத்தில் கரை ஒதுங்குச்சு. அங்கே உள்ள ஒரு தம்பதி வந்துட்டு இந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்த இந்த இளைஞனை வந்துட்டு தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த நாட்டோட அரசருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவரோட அரண்மனையில் சில பறவைகள் வந்து உட்காந்து அவரை எந்த வேலையும் செய்ய விடாமல் கத்திக்கிட்டே இருந்தது. இதுக்காக அவர் எதோ பார்த்து அந்த பறவைகளை வந்து விரட்டவே முடியல. அவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு இந்த பறவைகளை வந்து விரட்டுறவங்களுக்கு தங்க நாணயம், பொற்காசுகள், நிறைய பரிசுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தார். இப்போ இவனுக்கு தான் வந்து பறவைகள் சாஸ்திரம் தெரியும்ல, நேராக அந்த அரண்மனைக்கு போனான். அந்த அரண்மனைக்கு போயிட்டு அரசர்கிட்ட, அரசே இந்த பறவைகளை வந்துட்டு நான் வந்து விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு நீ இந்த பறவைகளை மட்டும் விரட்டிட்ட அப்படின்னா நான் வந்து பாதி ராஜ்யத்தை வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அவன் வந்துட்டு அந்த பறவைகள்கிட்ட பேசிட்டு அந்த அரசர்கிட்ட, அரசே இந்த பறவைகள் வந்துட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து தினமும் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளோட பிரச்சனையை வந்துட்டு அந்த அரசர்கிட்ட இவன் சொன்னான். உடனே அது இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான தீர்வை வந்து அந்த அரசர் வந்து சொல்லிட்டார். இப்போ சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து பெரிய உதவி பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும், என்ன பரிசு நான் வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அரசே நீங்கள் வந்துட்டு பாதி ராஜ்யத்தை வந்து எனக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து சரியில்லை, நீங்கள் வந்து பாதி ராஜ்யத்தை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அதுக்கு அந்த அரசர் இருந்துக்கிட்டு இல்லை இது ஒரு சாதாரண பிரச்சனை, இதுக்கு போய் பாதி ராஜ்யத்தை நான் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொன்னார். அதுக்கு இவன் இருந்துக்கிட்டு அரசே எனக்கு வந்து பறவைகள் சாஸ்திரம் தெரியும், இந்த பறவைகளை போக வச்ச எனக்கு
இந்த அரண்மனையில் நூற்றுக்கணக்கான பறவைகளை மறுபடியும் வந்து வர வைக்க முடியும். அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அதுக்கு அந்த அரசர் இருந்துக்கிட்டு, சரி சரி, நான் சொன்ன மாதிரியே உனக்கு வந்து அந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தை வந்து அவனுக்கு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பாதி ராஜ்யத்துக்கு இவன் தான் வந்து அரசன். இப்போ அந்த நாட்டை வந்து அவன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த அரண்மனையில் வேலை பார்க்குறதுக்காக ஒரு சில வேலையாட்கள் வந்து வந்தாங்க. அந்த மாதிரி வந்தவங்களில் இவங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தவங்க. இப்போ இவங்களுக்கு இவனை அடையாளம் தெரியல. ஆனால் அவனுக்கு வந்து இவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, நீங்கள் வந்து யார், எந்த ஊர்லேருந்து வரீங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த கட்டட வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு வந்து அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, நாங்களும் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து நல்லா வாழ்ந்தவங்க தான். ஒரு இதில் எங்களோட வீடு வந்து இடிஞ்சு விழுந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இழந்துட்டோம். அதனால தான் வந்துட்டு இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம். என்னோடய மகன் வந்துட்டு வியாபாரம் பண்ண போகிறப்ப கடலில் விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவன்கிட்ட அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. இப்போ இவன் இருந்துக்கிட்டு, உங்கள் மகன் வந்து இப்போ உயிரோடு இருந்தால் உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு, அவனை பார்த்தா என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவனோட முதுகில் வந்து பெரிய மச்சம் இருக்குது, அதை பார்த்தா என்னால் வந்துட்டு ஈஸியாக வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ உடனே இவன் இருந்துக்கிட்டு, அந்த மச்சம் வந்து இதுவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முதுகை காட்டினான். இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு பயங்கர சந்தோஷம். அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். இப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு சொன்னான். அவங்க அப்பாவும் வந்துட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, நான் பண்ணது வந்து பெரிய தப்பு, என்னைய வந்துட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்கும், இல்லை நம்ம வந்து எதையாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு நீ சொல்லி நான் கேட்குறதா, எனக்கு கீழே இருக்க நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு யோசனை சொல்கிறதா அப்படின்ட்டு நம்மளை வந்து உதாசீனப்படுத்துவாங்க. அது வந்து அலுவலகமாக இருக்கலாம், நம்மளோட வீடாக இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம நிறைய இடங்களில் சந்திச்சிருப்போம். எதுக்குமே வந்துட்டு நம்ம வருத்தப்படாமல் நம்மளோட கடமையை வந்துட்டு நம்ம சரியாக செஞ்சால் நமக்கு அதுக்கான பலன் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதுதான் வந்து இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது. அதனால் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத யாராலும் வந்துட்டு தடுக்க முடியாது. அதனால் நம்மளோட கடமையை வந்துட்டு செய்வோம், அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.